என்ன பேசிட்டு இருக்கா? எங்க எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படிதான் என் பையனோட காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காளா? சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி சொல்றான்னு சொல்லிட்டு இப்பவே மீன் எடுத்து காசெல்லாம் செலவு பண்ணாத. ஞாயிற்றுக்கிழமைக்கு மீன் எடுத்துக்கலாம், சரியா? சரிம்மா. என்னங்க வெறும் கையோட வந்திருக்கீங்க? இல்லம்மா, அம்மா வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, அத்தை கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாத செலவு? என்னம்மா சேலை புதுசா இருக்கு? உங்க அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு கிராண்டா இருக்கணும்ல, அதான் எடுத்தேன். 30,000 ரூபாய். எப்படி இருக்கு? 30,000 ரூபாயா? உங்ககிட்ட எப்படி இவ்வளவு காசு? அதான் நீ வச்சிருந்தியே, அந்த பணத்துல தான் வாங்கினேன். அன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு மீன் கேட்டதுக்கு அவ்வளவு பேசுனீங்க, இன்னைக்கு உங்களுக்கு காசு செலவாலையா? டேய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஒன்னும் பொண்டாட்டி மாதிரி இல்லாதவில்லை. அவ ஒண்ணும் உங்கள மாதிரி இல்ல. மத்தவங்க முன்னாடி பொய்யா பணக்காரின் பந்தா காட்டுருக்கு. அவ குணமே வேற. எங்க அத்தைக்கு சேர்த்து வாங்கிருங்க, அவங்களுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த 30,000 ரூபாய்க்கு என் பொண்டாட்டிக்கு சேர்த்து சேலை வாங்கியிருந்தீங்கன்னா பெருமைப்பட்டிருப்பேன். நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க தெரியாம இல்ல, அவங்களை எப்பவுமே பிரிச்சு பார்த்தது இல்ல. ஆனா நீங்க